கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் தாமே அவர் இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். அடிக்கடி சொல்வது போல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் இருளை மாற்றக்கூடிய அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், அதாவது நிரந்தரமான வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனையான நாட்கள், துக்கமான நாட்களை தேவன் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பல விதங்களிலே நமக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைக்குண்டான நாட்கள், பிரச்சனைக்குண்டான ஒரு நாட்கள், துக்கமாய் காணப்படுகிற ஒரு நாட்கள். உண்மையாகவே இப்படிப்பட்டதான நாளை ஆண்டவர் தாமே இந்த நாட்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அவருடைய வெளிச்சத்தினால, அவருடைய ஒளியினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் போன்ற இந்த துக்க நாட்களை அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். சங்கீதத்திலே நம்ம 118 24 வாசிக்கும் பொழுது, இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாள் அது கலிகூறும்படியான ஒரு நாள். இதுவரைக்கும் காணப்பட்டதான இந்த துக்க நாளை, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களை, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த நாட்களை தேவன் தாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நீங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியான ஒரு நாளை என் தேவன் இந்த நாட்களே அவர் உங்களுக்கு தருகிறார். தேவன் தாமே அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிரந்தரமான ஒரு வெளிச்சத்தை, நிரந்தரமான ஒரு விடுதலையை அவர் உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே உங்களுடைய எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்து கலிகுறும்படியான ஒரு நாளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். அவருடைய வெளிச்சம், அவருடைய வல்லமை, அவருடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவியத்திலே, உங்கள் குடும்பத்திலே காணப்படும். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய வெளிச்சத்தினால எல்லா இருளையும் மாற்றக்கூடிய தேவன், இருள் போன்ற எல்லா துக்க நாட்களையும் நீர் முடிவுக்கு கொண்டு வருவது மாத்திரமல்ல, அன்று மகிழ்ந்து கலிகுறும்படியான ஒரு நாளை என் தேவன் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எல்லா துக்கத்துக்கு பதிலாக நீ சந்தோஷத்தை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் காணப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்பத்தில் என் தேவன் பெரிதான ஒரு காரியத்தை செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.